மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என்றும் தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை, குடும்பத்தினருக்கும் நேரில் ஆறுதல் கூறினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நேரில் அஞ்சலி. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியும் மரியாதை. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமராக இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை மன்மோகன் சிங் தந்ததாக புகழஞ்சலி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். அதிமுக பெண் வழக்கறிஞர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு இழுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆரை காவல்துறை வெளியிடவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல். விரிவான அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் விளக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது வரையான விசாரணையின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கில் விசாரணை நடந்து வருவதாக அரசு கூறும் நிலையில் காவல் ஆணையர் ஒருவர்தான் குற்றவாளி என தெரிவித்தது ஏன் என்றும் கேள்வி. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் போது ஞானசேகரன் செல்போனில் பேசிய சார் யார்? வழக்கில் உண்மையை மறைக்க முயற்சி நடைபெறுகிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர்தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர் காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாலியல் சம்பவம் குறித்து மாணவி புகார் அளித்தது தொடர்பாக காவல் ஆணையரும் அமைச்சரும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். நியாயமான முறையில் விசாரணை நடைபெற வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. கோவையில் உள்ள வீட்டின் முன்பு தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானதற்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு என்று காவல் ஆணையர் அருண் கூறுவதை ஏற்க இயலாது. மிக பாதுகாக்கப்பட்ட நெட்வொர்க்கில் எஃப்ஐஆர் பதிவேற்றம் செய்யப்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். சாட்டையடி போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணாமலையின் வீட்டின் முன்பு குவிந்த தொண்டர்கள். தான் சாட்டையால் அடித்துக் கொள்ள அனுமதி தர வேண்டும் என அண்ணாமலையிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த பெண். ஜோதிடர் சொன்னதை கேட்டு அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொண்டதாக RS பாரதி விமர்சனம். திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்ற அண்ணாமலை காலம் முழுவதும் காலணி அணிய மாட்டார் என்றும் பேட்டி. பாலியல் பலாத்கார வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுபவர். மனைவியை விட்டுச் செல்லவும் அழைத்துச் செல்லவும் அடிக்கடி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஞானசேகரன் வந்து சென்றுள்ளார் என அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பலாத்காரத்திற்கு ஆளான மாணவி அவசர உதவி எண் 100க்கு நேரடியாக தொடர்பு கொண்டு புகார். பல்கலைக்கழகத்திற்கு போலீசார் வந்து விசாரணை செய்த போதுதான் உள் விசாரணை குழுவுக்கு பிரச்சினை தெரிய வந்ததாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலம் ரயில் போக்குவரத்திற்கு 100% தயாராக உள்ளதாக அதிகாரிகள் தகவல். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்ல அனுமதி. திருப்பூர் மாவட்டம் செம்மலை கவுண்டம்பாளையம் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டு 1 மாதம் நிறைவு. கொலை சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் போலீசாரின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக பல்லடம் டிஎஸ்பி தகவல். 2022 சென்னை பரங்கிமலையில் ரயில் முன் தள்ளி கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான இளைஞர் குற்றவாளி என தீர்ப்பு.
வரும் 30ஆம் தேதி தண்டனை விவரம் வெளியிடப்படும் என்றும் அல்லிக்குளம் நீதிமன்றம் அறிவிப்பு. வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இயல்பை விட 33% கூடுதலாக பருவமழை பெய்துள்ளதாகவும் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக கர்நாடக எல்லையில் சேலம் மாவட்டம் காரைக்காடு எனும் இடத்தில் தமிழக போலீசாருக்கும் உத்தரப்பிரதேச சுற்றுலா பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல். சுற்றுலா பயணிகள் வந்த பேருந்தின் ஆவணங்களை சோதனை செய்த போது ஏற்பட்ட வாக்குவாத மோதலாக மாறியதால் இரும்பு கம்பியால் தமிழக போலீசாரை தாக்க முயற்சி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்கள் திணறல். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 164 ரன்கள் எடுத்தனர். இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு மனைவிக்கு எதிராக விசாரணை நடத்த தலைமை வழக்கறிஞர் அனுமதி. கணவர் மீதான ஊழல் புகாரின் முக்கிய சாட்சியை துன்புறுத்தியதாக எழுந்த புகாரில் உத்தரவு. மே 9ஆம் தேதி வன்முறை தொடர்பாக மேலும் 60 பேருக்கு சிறை. 2 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் தண்டனை விதித்து பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் உத்தரவு. பெருநாட்டில் வடக்கு கடலோர பகுதியில் சுற்றுச்சூழல் அவசர நிலை பிரகடனம். கப்பலில் ஏற்ற முயன்ற போது பெருமளவில் கச்சா எண்ணெயை கடலில் கொட்டியதால் நடவடிக்கை. ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை வெடித்தபோது தீப்பிழம்புகள் பரவிய காட்சியை படம் பிடித்த அமெரிக்க செயற்கைக்கோள் சீற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தினாலும் மீண்டும் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல். கஜகஸ்தானில் விழுந்து நொறுங்கிய அசர்பைஜான் ஏர்லைன் நிறுவனத்தின் 2வது கருப்பு பெட்டியும் கண்டெடுப்பு. ஆய்வு செய்து விபத்திற்கான காரணத்தை கண்டறிய உள்ளதாக அதிகாரிகள் தகவல். இஸ்ரேலை குறிவைத்து ஏமனிலிருந்து தொடர்ந்து ஏவுகணைகளை வீசும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு டெல் அவீவ் நகரில் அதிகாலையில் சைரனை ஒலிக்கச் செய்த ராணுவம். வங்கதேசத்தில் இந்துக்களை தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவர்களின் வீடுகளுக்கு தீ வைப்பு. பனாமா கால்வாயை சீன ராணுவ வீரர்கள் நிர்வகிப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. முட்டாள்தனமான குற்றச்சாட்டு என பனாமா அதிபர் முயலினோ திட்டவட்டம். ரஷ்யாவின் ஏவுகணை தாக்கிய அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் கஜகஸ்தானில் விழுந்து நொறுங்கியது. அசர்பைஜான் அரசு நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் தொடரில் ஸ்டீவ் ஸ்மித் புதிய சாதனை. அதிக சதங்கள் அடித்தவர்கள் பட்டியலில் சச்சின், விராட் கோலியை முந்தினார். இந்திய வீரர் விராட் கோலியை கோமாளி என விமர்சித்து ஆஸ்திரேலிய செய்தித்தாள். ஆஸ்திரேலிய இளம் வீரர் கோன்ஸுடன் கோலி மோதிக்கொண்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி கண்டனம்.